ஆமாம், நம்ம நல்லா தூங்கணும், நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக அவர் தூங்காமலும் உறங்காமலும் நமக்காக அவர் வேலை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால இது எப்படி நடக்கும், அது எப்படி முடியும், இது என்னவாகும் அப்படின்ற ஒரு மைண்டில் உங்கள் மைண்டில் வரவே கூடாது. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஆமாம். ஆபிரகாம் விசுவாசத்திலே, ஆமாம், இன்னொரு வசனம் சொல்லுது, ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. என்னதுங்க? ஆமாம். யார் விசுவாசத்தில் பலவீனமாக இல்லையோ அவங்க சந்தேகத்தில் பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். யார் சந்தேகத்தில் பலவீனமாக இல்லையோ அவங்க விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் சந்தேகம் அப்படின்னு உங்களோட மைண்டில் எழும்புதா, எழும்புன உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் விசுவாசத்தில் இருக்கீங்களா இல்லை சந்தேகத்தில் இருக்கீங்களான்னு. சந்தேகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பலவீனப்பட்டிருக்கீங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு ஜுரம் வந்துருச்சுனாக்கா உடனே எங்கே போகிறீங்க? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டக்குன்னு ஒரு தெர்மாமீட்டர் எடுத்து அந்த டெம்பரேச்சரை செக் பண்ணி அதுக்கு இன்ஜெக்ஷன் டேப்லெட் போட்டு எப்படி அதை உடனே க்யூர் பண்ணுறீங்களோ அப்படி தான் சந்தேகம் எழும்பின உடனேயே டக்குன்னு ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே வந்துடணும். ஏன்னா இதுதான் மெடிசன். இந்த வேத வசனங்கள் எல்லாமே தேவனுடைய மருந்து மாத்திரைக்கு காட்டிலும் ஔஷதமாக இருக்கிறது. அப்போ சந்தேகம் ஒரு விஷயத்தில் எழும்புனா உடனே ஆண்டோடைய வார்த்தைக்கு வந்துடணும். பைபிள் திறந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து எது சந்தேகமாக தோணுதோ அதை பார்த்து சொல்லணும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறபடினாலே நான் சந்தேகப்பட மாட்டேன், நான் விசுவாசமாக இருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? சந்தேகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். கடல் அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது போல் வாழ்க்கையில் சந்தேகங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்னென்னக்க சந்தேகமாக வந்துக்கிட்டு இருக்குதே, நம்ம என்ன தான் கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எவர்களுக்கு சந்தேகம் அதிகமாய் வருகிறதோ அவர்களை தான் தேவன் விசுவாசத்திலே வல்லவர்களாய் தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்கெல்லாம் சந்தேகமே வர்றது இல்லையா? வா, பரவாயில்லையா? அப்போ நீங்களாம் பரலோகத்தில் இருக்க வேண்டிய ஆள், இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. பூமியில் இருந்தீங்கன்னாக்கா சந்தேகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சந்தேகம் வர்றது எதை காட்டுதுனாக்க நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை தேவன் விசுவாசத்தில் வளர்த்து கொண்டு இருக்கிறார் என்ற அர்த்தம். அப்போ சந்தேகம் வரும் பொழுதுலாம் அவனு சொல்லுங்கள், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த மாலை வேளை கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஒரு மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தாங்க. திரளான மக்கள் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்தில் பேசக்கூடிய ஊழியக்காரருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவரும் கடந்து வந்தார். அவரும் கடந்து வந்து மேடையில் ஏறி அந்த மேடையில் உட்கார்ந்தார். தன் இருக்கையில் உட்கார்ந்து அங்கே இருக்கிற பாடல் ஆராதனை கவனித்து கொண்டு இருந்தார். கவனித்து கொண்டு இருக்கும்போது உள்ளத்தில் கடவுளோடு பேச ஆரம்பித்தார். ஆண்டவரே, இவ்வளோ திரளான மக்கள், கடற்கரை மரணத்தனையான மக்கள் வந்திருக்கிறார்களே, இவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் போய் சேரணும், உங்களுடைய வல்லமைகள் போய் சேரணும், உங்களுடைய சுகம் உண்டாக வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி உள்ளத்தில் ஜெபித்து கொண்டே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். உட்கார்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அவருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் எழுந்து நின்றார். மைக் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. மைக்கை வாங்கினாரு. மைக்கை வாங்கிட்டு அவர் சொன்னார், இந்த இடத்துல தேவன் இருக்கிறார், ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னார். ஜனங்க உங்களை மாதிரியே யாரும் ஆமீன் சொல்லலை, எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. அப்போ அவர் பார்த்தாரு, இந்த இடத்துல கடவுள் இருக்கிறான்றதை நான் நம்புகிறேன், அந்த கடவுள் இங்கே இருக்கிறான்றத அவர் என் மூலமாக உங்களுக்கு நிரூபிக்க கூடியவராக இருக்கிறார். அப்படியே ஜனங்க ஒன்றும் சொல்லலை, அமைதியாக இருந்தாங்க, பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ வானத்தை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். கடவுளே, தேவனே, இந்த மைதானத்திலே இந்த மக்கள் அறியும் வண்ணமாக நீர் எனக்குள் இருக்கிறீர் என்பதை இந்த மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு காட்சியை தந்தருளும் ஐயா என்று சொல்லி ஜெபித்த பொழுது ஒரு புறா ஒன்று அப்படியே பறந்து வந்துச்சு அந்த மைதானத்தில். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னமோ சொல்கிறார் இந்த ஊழியக்காரர், என்ன நடக்க போகுது தெரியல, பார்க்கலான்ட்டு. ஒரு புறா ஒன்று மைதானத்தில் அப்படியே பறந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே எல்லாம் மேலே பார்க்குறாங்க, அது பறந்து அப்படியே போகுது. அது மேடையை நோக்கி கரெக்டாக போகுது. ஹல்லேலூயா. மேடையை நோக்கி போகுது. மேடையில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இந்த பெந்தகோஸ்து சபைகளெல்லாம் என்னன்னாக்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னாக்க எல்லாத்தையும் மேலே ஏறி உட்கார வச்சிருது. கீழே இருக்கிறவங்க கூட ஒழுக்கமாக இருப்பாங்க, ஃபோன் பார்க்காம பயபக்தியாக உட்காந்துருப்பாங்க. இந்த மேடையில் இருக்கிற டிக்கெட்டுங்களை பார்த்துன்னு வச்சிங்களேன், ஊழியக்கா ஜோமன்ட்டு இருப்பார். அப்போ தான் ஃபோன் எடுத்து, நான் கூட்டத்தில் இருக்கிறேன். அப்படியே எங்கள் அப்பா, நீ மேடையில் இருக்கிறது முதல்ல மறந்துட்டப்பா, நீ என்ன கூட்டத்தில் இருக்கிறன்ற? 1,00,000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கா, 1000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அங்கே உட்காந்து டீ குடிக்கிறது. இதெல்லாம் அந்த பெந்தகோஸ்து சபையில் கட் பண்ணி தூக்கணும் பாருங்களேன். நம்ம கூட்டம் நடத்த போகிறோம். நம்ம கூட்டம் நடத்தும் போது பிரசங்கியார் மட்டும்தான் மேலே இருப்பார். யார் இருப்பார்? பிரசங்கியார் மட்டும்தான் மேலே நிறுத்தணும். எல்லாத்தையும் கீழே இறக்கிடணும். ஏன்? அவங்க இருந்தாலே டிஸ்டர்பன்ஸ் தான். மொத்த டிக்கெட் இறக்கி முன்னாடி சீட்டில் உட்கார வச்சிடணும்.
டீ குடிக்கிறது, ஃபோன் பேசுறது, பக்கத்தில் பேசுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேவ பிரசன்னத்தை கெடுக்கிற செயல். அந்த கூட்டத்தில் அப்படி தான் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. பின்னாடி உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு புறா அப்படியே பறந்து வந்துச்சு. எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன புறா பறந்து வருதுன்ட்டு. அது மேடையை நோக்கி பறந்து போகுது. மேடையை நோக்கி பறந்து போய்கிட்டு இருக்கிற புறா அங்கே இருக்கிற ஊழியக்காரங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிச்சு. ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க ரவுண்ட் அடிச்சிச்சு. அப்படியே கரெக்டாக வந்து அந்த ஊழியக்காரனுடைய ஷோல்டர் மேலே என்ன பண்ணுச்சு, வந்து அப்படியே அமர்ந்துச்சு. அமர்ந்த உடனே அங்கே உட்கார்ந்திருந்த அத்தனை ஆயிரம் ஜனங்களும் ஆமென் அல்லேலூயா தேவன் இந்த இடத்துல இருக்கிறார் என்று சொல்லி ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. சார், ஒரு ஊழியக்காரன் வந்து கடவுளே நீங்க நிரூபிங்கன்னு சொல்லும் பொழுது எலியா சொன்ன உடனே வானத்திலிருந்து எப்படி அக்கினி இறங்கி வந்ததோ அப்படி இந்த ஊழியக்காரர் சொன்ன உடனே தேவ ஆவியானவர் புறாவை போல கடந்து வந்து அந்த ஊழியக்காரனுடைய அந்த ஷோல்டர்ல வந்து அந்த புறா உட்கார்ந்த உடனே அங்கிருந்த ஜனங்களுக்கெல்லாம் அல்ல இல்லை, இவ்வளோ பெரிய மைதானத்தில் இவ்வளோ ஜனங்கள் இருக்கிற இடத்துல கரெக்டாக அந்த ஊழியக்காரன் மேலே வந்து அந்த புறா உட்காருது என்றால் இது தற்செயலாக நடந்த ஒரு செயலா? தேவனுடைய செயலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிதான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அதை உணர்கிறவர்களோடு கூட அவர் உறவாடக்கூடியவராக இருக்கிறார். எவர்கள் தேவனை உணர்கிறார்களோ அவர்களோடு கூட அவர் உறவு கொள்ளுகிறார், உரையாடுகிறார், உணர்வு பூர்வமாய் அவர்களோடு கூட சம்பாஷிக்க கூடியவராக இருக்கிறார். இந்த மாலை வேளை நான் சொல்கிறேன், இந்த ஆராதனையில் அநேகரோடு கூட தேவனுடைய அந்த தொடர்பு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்தி வேளையிலேயே தேவன் அநேகருடைய இருதயங்களை கரைய பண்ணுகிறார். இந்த செய்தி வேளையிலே அநேகருடைய இருதயங்களில் தேவன் மாற்றத்தை உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். உங்களுடைய வியாதிகளை சுகமாக்குற இடத்துல வந்திருக்கீங்க. உங்களுடைய பலவீனங்களை பலனாய் மாற்றுகிற இடத்துல வந்திருக்கிறீங்க. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற இடத்துல வந்திருக்கிறீங்க. உங்களுடைய மனக்குழப்பங்கள் தீர்கிற இடத்துல வந்திருக்கிறீங்க. பதில் கிடைக்காத காரியங்களுக்கு பதில் கிடைக்கிற இடத்திற்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். விசுவாசத்தோடு கூட தேவ பயத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையை உன்னிப்பாய் கவனியுங்கள். ஒவ்வொரு எழுத்துக்களும் உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 3:16. அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் இடது கையில் செல்வமும், அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. கனமும் இருக்கிறது. பாருங்க, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்றி அமையாத 2 காரியங்கள். நீரின்றி அமையாது உலகு. தண்ணீர் இல்லாமல் இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்களும் வாழ முடியாது. அப்படியே ஒரு கிறிஸ்தவன் தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு 2 காரியங்களை தேவன் கட்டாயமாய் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒன்று தெய்வீக ஆரோக்கியம், இன்னொன்று தெய்வீக ஆசீர்வாதம். டிவைன் ஹெல்த், டிவைன் வெல்த். இது ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. சில அதிக பிரசங்கித்தனமான கிறிஸ்தவர்களை நான் பார்த்தது உண்டு. எனக்கு செல்வம் வேணாயா, எனக்கு ஆசீர்வாதம் வேணாயா, நான் வறுமையிலையும் நான் பற்றாக்குறையிலும் இல்லாமையிலுமே நான் கடவுளை பிடித்து கொண்டு இந்த கடவுளுக்கு நான் காண்பிக்க போகிறேன். பாருங்க ஆண்டவரே, இவ்வளோ கஷ்டத்திலே நான் உம்மை விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அவருக்கு நிரூபிக்க விரும்புகிறேன் என்ற சில அதிக பிரசங்கியான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ வட்டாரங்களில் உண்டு. ஆனாலும் அவர்களுக்கும் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்க நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா. கடவுள் கொடுக்கிறத வேணான்னு ஒருத்தன் சொன்னானாக்க அவன் அதிக பிரசங்கியா இல்லைங்களா? கடவுள் கொடுக்காததை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவரே, எல்லா வியாதி நேரத்திலும் நான் உண்மை விட மாட்டேன் ஆண்டவரே. அவர் சொல்றேன், நான் வியாதி கொடுக்கலடா, நீங்க கொடுத்தாலும் நான் உங்க விட மாட்டேன் ஆண்டவரே. சரி போ வச்சுக்கோ. இல்லாததை வேணும் வேணும்னு கேட்டு வாங்குற. ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தீர்க்காயசையும் நான் கொடுக்குறேன்ற, அது வேணாம் ஆண்டவரேன்ற. போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் சீக்கிரமா உங்க இடத்துல வந்துடுறேன், எனக்கு ஐஸ்வர்யம் வேணாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு மனநல மருத்துவத்தை கொண்டு போய் டிஸ்கஸ் பண்ணும். சார் கொஞ்சம் என்ன செக் பண்ணுங்க சார், இந்த டிக்கெட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன வேணான்னு சொல்லுது, ஐஸ்வர்யமும் தீர்க்காயுசும் வேணான்னு சொல்லக்கூடிய டிக்கெட்டாக இருக்குது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய லைஃப்ல தீர்க்காயுசையும் ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டத்தின் விளிம்பில் இருந்தேன். படுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் கிடையாது, ஒரு நல்ல வீடு கிடையாது, ஒரு போட்டுக்கிறதுக்கு துணி கிடையாது,
மற்றவங்களிடத்துல கேட்டு வாங்கி அந்த துணிகளை போடுறது, தொலைன்னு ஒரு சட்டையை போடுறது, இல்லை டைட்டாக ஒரு பேண்ட்டை போடுறது, இல்லை லூஸான பேண்ட்டை போட்டு மடித்து அருணாக்கையில் சுற்றி விட்டுட்டு போகிறது, அப்படிப்பட்ட நாட்களெல்லாம் நான் சிந்திச்சு பார்க்குறேன். அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில், அவ்வளோ வேதனையின் மத்தியில் யாராச்சும் ₹1 கொடுப்பாங்களா? ₹1 நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ₹1 நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன். ₹1 எனக்கு யாராச்சும் கொடுக்க மாட்டாங்களா? அவ்வளவு ஏழ்மையிலையும், அவ்வளவு வறுமையிலையும், அவ்வளவு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாக்க பஸ்ஸில், ஆட்டோல எங்கே இருந்தாலும் சைக்கிள்லேயே புறப்பட்டுருவேன். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு கடவுள் கொடுத்த ஒரே ஒரு வாகனம் சைக்கிள் மட்டும்தான். அந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு அண்ணா நகர், அமிஞ்சிக்கரை ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்தபோது அவங்க கேட்டாங்க, சென்னை சிட்டி தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு சென்னை சிட்டி தெரியாது சார்னு. சென்னை சிட்டி தெரியாதா? உன்னை வேலைக்கு எடுத்துருக்கிறதே மெசஞ்சர் வேலைக்கு எடுத்துருக்கிறோம். நீ போய் ஒவ்வொரு இடத்துலையும் தபால் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற தபாலை வாங்கிட்டு வரணும். இப்போ கொரியர் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது 2001 வந்துட்டு கொரியர் அவ்வளோ ரீச் ஆகலை. போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இன்றைக்கி போஸ்ட் அனுப்பிச்சா 3 நாள் கழிச்சு போகும். அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருப்பாங்க. அவன் காலையில் வேலைக்கு வந்த உடனே அவங்ககிட்ட பஞ்ச் லெட்டர் கொடுத்துருவாங்க. அந்த லெட்டர்லாம் எடுத்துக்கிட்டு அவன் போய் ஒவ்வொரு கம்பெனிலையும் கொடுத்துட்டு அந்த கம்பெனியில் கொடுக்குற லெட்டரை வாங்கிட்டு வந்து என்னுடைய ஓன் கம்பெனியில் இருந்து கொடுக்கணும். இதுதான் எனக்கு வேலை. அப்போ கேட்டாங்க, உனக்கு சிட்டி தெரியுமான்னு கேட்டாங்க. சார் எனக்கு சிட்டி தெரியாது சார்னு. என்னப்பா உன்னை பற்றி வேலைக்கு எடுத்துருக்கீங்க, எதுவுமே தெரியாது. நான் ஒன்று சொன்னேன், சார் என்கிட்ட சைக்கிள் இருக்குது, நீங்கள் எந்த அட்ரஸ் சொன்னாலும் கொடுங்க, நான் அதை கண்டுபிடிச்சி நான் போயிட்டு வந்துடுறேன். அவங்க பார்த்தாங்க, சைக்கிளை வச்சுட்டு எவ்வளோ தடவை போவான், மவுண்ட் ரோடில் அவ்வளோ வேகமாக போகிற வண்டிகள் மத்தியில் எப்படி போவான்? ஓனருக்கு சந்தேகம் ஆயிடுச்சப்பா, அவன் செட் ஆகிற மாதிரி தெரிலப்பான்னாரு. அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், நான் கட்டாயமாக செய்வேன் சார்னு. கையில் லெட்டரை கொடுத்துட்டானுங்க. லெட்டரை கொடுத்தா வாங்கி படிக்கிறேன். அப்போ எனக்கு அட்ரஸ் தெரியாதுல்ல, வாங்கி படிக்கிறேன். படிச்சுட்டு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தார். தம்பி, நீ வந்துட்டு எப்படி சிட்டியினுடைய லிமிட் அப்படின்னு கற்றுக்கோ, எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எப்படி போனால் எப்படி கடைசியாக வந்து திருப்பி பிராட்வேக்கு வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீ ஒவ்வொரு அட்ரஸையும் எடுத்து வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு பாரிஸு, அடுத்து மவுண்ட் ரோடு, அடுத்து கிண்டி, அடுத்து தரமணி, அடுத்து அடையாறு, அடுத்து அப்படியே சுற்றி 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 திருப்பி நீ பிராட்வேக்கு வந்துடலாம். ஸோ இப்படி நீ லெட்டர் அரேஞ்ச் பண்ணிக்கோ. அப்போ தான் நீ போயிட்டு கரெக்டாக போயிடும். இல்லைன்னு வச்சுக்க, நீ தரமணி போயிடுவ, திருப்பி மவுண்ட் ரோடுக்கு வரணும், திருப்பி நீ அங்கேருந்து வர முடியாது உன்னால். அவனோட ஐடியா கொடுத்தார். நல்ல மனுஷன். அந்த ஐடியாவை கீப்பப் பண்ணிக்கிட்டு எங்கிட்ட லெட்டர்லாம் ஃபஸ்ட்டு அடிக்கிப்பேன். 1 2 3 4 5ன்னு அடிக்கிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு, என் சைக்கிள் ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ்குள்ளே வந்துட்டு சாப்பாடு தண்ணிலாம் வச்சுருப்பேன். அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு நான் பாரிஸ்லேருந்து புறப்பட்டு பிராட்வே டச் பண்ணி, மவுண்ட் ரோடு டச் பண்ணி, கிண்டி டச் பண்ணி, தரமணி போய், அடையார் போய், பீச் ரோடு வந்து அப்படியே சைக்கிளில் சுற்றி வருவேன். யோசித்தேன், என்னடா இது, ஒரு வேலைக்கு வந்திருக்கிறோம், ஏதோ பக்கத்தில் 2 இடத்துக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தா மொத்த பஞ்சையும் கொடுத்து சிட்டியவே சுத்த விட்றாங்களான்னு சொல்லிட்டு. ஆனாலும் நான் சோர்ந்து போகவே இல்லை. என்ன பண்ணுவேன், முன்னாடி ஒரு ஜபத்தோட ஜெயிக்குதுங்கள் பாட்டு புக்கை முன்னாடி வச்சுப்பேன். சைக்கிளில் வச்சுக்கிட்டு பாட்டை திருப்பி மாற்றி அது கிளிப்பில் மாட்டிப்பேன். அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி மாட்டிட்டு அந்த பாட்டை பார்த்து பாடிக்கிட்டே சைக்கிளில் போவேன். சுற்றி 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 வந்தேன். இன்றைக்கி யோசிச்சு பார்க்குறேன், அன்னைக்கு அந்த பஸ்ஸுக்கு போகிறதுக்கு அந்த காசு இல்லாமல், சிட்டி தெரியாமல், அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் அப்படி அந்த சைக்கிள்லையே நான் சுற்றி வந்த நாட்களை எண்ணி பார்க்குறேன். சாப்பிட்றதுக்கு பணம் இல்லாமல் மதிய சாப்பாடு நேரத்தில் வயிற்றை பிடிச்சி கிள்ளி ஒரு கடையில் போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி, இவ்வளோ பெரிய டம்ளர் இருக்கும் அப்போல்லாம், சர்பத் பாட்டில், சர்பத் கிளாஸ்னு வாங்கி, இவ்வளோ பெருசு இருக்கும் கிளாஸு. அந்த சர்பத் கிளாஸில் தண்ணியை வாங்கிட்டு 2 பச்சை வாழைப்பழத்தை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு மதிய சாப்பாடு முடிச்சுட்டு போன நாட்களை நினச்சிருக்கிறேன். அப்போலாம் யோசிச்சு பார்ப்பேன், என்ன ஆண்டவரே, நான் உம்மை ஏற்றுக்கொண்டேன், உம்மை நம்புகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன், இப்படி என் வாழ்க்கையில் நான் இப்படி சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கை போய் கொண்டு இருக்குது என்று சொல்லி நினைக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு வசனத்தை கொடுக்க ஆரம்பித்தார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணி மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார் என்ற வசனத்தை எனக்கு கடவுள் கொடுத்த உடனே நான் யோசிச்சு பார்த்தேன், என் வாழ்க்கைக்கும் இந்த வசனத்துக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்குது. நான் தூசியிலும் குப்பையிலும் கிடக்கிறேனே, எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி 1 சாமுவேல் 2:8 அந்த வசனத்தை பார்த்து கொண்டு அதையே சொல்லி சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதே இடத்துல என்னை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அதே இடத்துல என்னை கடவுள் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். என் ஓனருடைய ஷூவை பாலிஷ் போட்டு கொண்டு போய் அவர் காலுக்கிட்ட வச்சு அவர் காலில் மாட்டி விடணும். அவ்வளோ ரொம்ப லோ கிளாஸ் வேலையில் இருந்தேன். என்னைய இன்னைக்கு உயர்த்தி தேவன் முதலாளிக்கு பிஸ்னஸினுடைய முக்கியமான காரியங்களை அவரோடு கூட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இடத்துல என்னை கடவுள் உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா. நன்றி 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 நன்றி. ₹1 கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு பல லட்சங்களில் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு மட்டும்தான் செய்வாரா? அவர் பட்சபாதம் உள்ளவரா?
நம் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அவரை நம்புகிற ஒவ்வொருவனையும் தேவன் ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால கடவுளுடைய பிள்ளைங்க தீர்க்காயுசு, ஆரோக்கியத்தை விரும்புங்க. ஆரோக்கியம் இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறார். கடவுள் விரும்புறது அவங்களுக்கு விரும்புறதுக்கு என்ன கஷ்டம்னு கேட்கிறேன் நான். ஆரோக்கியமா நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நீயோ அநேக ஜாதிகளுக்கு நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இந்த வசனம் எத்தனை பேருக்கு தேவையா இருக்கு தெரியுங்களா? இந்த மாத்திரை எத்தனை பேர் போடாம வீட்டில் சும்மா வச்சிருக்கீங்க தெரியுங்களா? இந்த மாத்திரை எடுத்து டெய்லி போடுங்க. நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்களேன், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால ஐஸ்வர்யத்தை விசுவாசிங்க, ஆரோக்கியத்தை விசுவாசிங்க. அதுதான் இந்த 2 சப்ஜெக்ட் எடுத்து உங்கள்கிட்ட நான் பேசணும்னு விரும்பினேன். அதுலேயும் மெயினாக தெய்வீக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. கடவுள் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். கடவுள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கடவுள் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். ஸோ அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பெற்று வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். போன வாரத்தில் ஒரு காரியத்தை சொன்னேன். உடல் நலத்திற்கு உடல்நல மருத்துவரை பார்க்குறோம், மனநலத்திற்கு மனநல மருத்துவரை போய் பார்க்குறோம். ஏன்னா இந்த உலகத்தில் 2 விதமான டாக்டருங்க தான் இருக்கிறாங்க. ஒன்று ஃபிசிஷியன், இன்னொன்று சைக்காட்ரிஸ்ட். 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னாக்க உடலில் தான் பிரச்சனை, மனசில் தான் பிரச்சனை. இந்த 2க்கும் டாக்டரை உருவாக்கிட்டா மனுஷன் நல்லா வாழ்ந்துருவான். முடியாது. மனுஷன் உடலும் மனமும் உள்ளவன் மாத்திரம் மனிதன் அல்ல, அவன் ஆவிக்குரிய ஒரு மனிதன். இந்த உடலிலே அவன் மனதை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆகையினால உலகத்துக்கு உடலுக்கு தேவையான மருத்துவரை கிரியேட் பண்ணிட்டாங்க, மனநலத்திற்கான மருத்துவரை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆவின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆவிதான் இந்த உடலையும் இந்த மனதையும் பேலன்ஸ் பண்ணி போகக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆவியை ஆரோக்கியமாக்குறது எப்படி அப்படின்ட்டு உலகத்தில் இருக்கிற மருத்துவர்களுக்கு தெரியாது. ஆனால் அதை தான் தேவன் வேதத்தில் எழுதி வைத்து தன்னுடைய ஊழியக்காரனை அபிஷேகித்து அந்த ஊழியக்காரன் மூலமாக விசுவாசிகளுக்கு ஆவியிலே அவர்களுக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்கும் பொழுது அவர்கள் உடல் நலத்தையும் மனநலத்தையும் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 ஆரோக்கியத்தையும் ஆவி அது தன்னிச்சையாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் ஆவியை ஆரோக்கியமா வச்சுக்கணும். இயேசு பைபிள் வசனம் போடப்பட்டிருக்கு, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ. அப்போ ஆவியோ உற்சாகம் உள்ளதுனாக்கா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஆவியோ உற்சாகம் உள்ளதுனாக்க ஆவிதான் ஒரு மனிதனை இயக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. அப்போ ஆவியில ஆரோக்கியம் வந்துருச்சு அப்படின்னாக்க உங்களுடைய உடல்லையும் ஆரோக்கியம் வந்துடும், உங்களுடைய மனசுலையும் ஆரோக்கியம் வந்துடும். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அதை குறித்து நீங்கள் சில காரியங்களை உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். இந்த தெய்வீக ஆரோக்கியம் தெய்வீக பிரசன்னத்தில் ஆவி மனிதனுக்குள் உருவாகக்கூடியதாக இருக்கிறது. தெய்வீக ஆரோக்கியம் தெய்வீக பிரசன்னத்தில் ஆவி மனிதனுக்குள் உருவாகக்கூடியதாக இருக்கிறது. இந்த பிளேஸ், இடம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். உங்கள் ஆவி என்கிற இடம் மிக முக்கியமான ஒன்று. அந்த இடத்துல தான் தெய்வீக ஆரோக்கியம் உருவாகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனம் எடுத்து வாசிங்க, வேகமா கடந்து போகலாம். நன்றி ஆண்டவரே. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது பழமொழி. ஆங்கிலத்தில் எப்படி வருது? ஃபேஸ் இஸ் த மிரர் ஆஃப் த மைண்ட் அப்படின்றாங்க. அதை நான் இன்னைக்கு என்ன எழுதியிருக்கேனாக்க, ஸ்பிரிட் இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி. ஆவி ஒரு மனிதனுடைய உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி நடத்தக்கூடிய கண்ட்ரோலராக தேவன் படைத்திருக்கிறார். அதனால தான் ஆவியில உற்சாகம் இருக்கணும், ஆவியில ஒரு காரியங்களை நிதானிக்கணும். ஆவியில நீங்கள் செயல்படும் பொழுதுதான் உங்களால் காரியங்களை வாழ்க்கைகளை சிறப்பாய் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. எடுத்து வாசிங்க பிரசங்கி 11:5 அதிகாரம் 5 வசனம். நன்றி ஆண்டவரே. ஆவியின் பலி இன்னதென்றும் ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஆமென். அல்லேலூயா. ஆவியின் வழி இன்னதென்றும் அப்படின்னாக்க
ஆவியினுடைய வழி அப்படின்னாக்கா ஆவி போகிற பாத்து, இல்லை ஆவி போகிற வே, இல்லைனாக்கா ஆவி போகிற வழி அப்படின்னாக்கா, இப்போ வீட்டில இருந்து நீங்கள் சபைக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வழியில் வந்தீங்க. ஒரு சிலர் பேர் அந்த வியாசர்பாடி ஜீவாக்கு கீழே அந்த தண்டவாளத்துக்கு கீழே குனிஞ்சு வந்தாங்க, சில பேர் பெரம்பூர் சுற்றி வந்தாங்க, சில பேர் பேசன் பிரிட்ஜ் போயிட்டு வந்தாங்க, சில பேர் சைக்கிளில் நேராக ஜீவா கீழே வந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வழியில் வர்றாங்கல்ல, அதே போல் ஆவியின் வழி இன்னதென்றும் அப்படின்னாக்க ஆவியினுடைய பாத்து கிடையாது, வழி கிடையாது, ஆவியினுடைய இடம் இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலையும் நீ அறியாய். இந்த வசனத்தை ஏன் வாசிச்ச அப்படின்னு சொல்றாரு. ஆவியினுடைய வழியை அறிஞ்சு கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது சொல்றாரு, கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் எப்படி உருவாகுது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. மருத்துவர்களும் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி தான் எலும்புகள் உருவாகுது, அந்த எலும்புகளுக்கு வேண்டிய அந்த கால்சியம், அந்த போனுடைய ஸ்ட்ரென்த்து, அந்த ஒரு சின்ன ஒரு புள்ளியில் இருந்து அதுக்கு அந்த முதுகு தண்டிலிருந்து மூளை நரம்புலேருந்து முதுகு, கை, கால், எல்லா எலும்புகளும் ரொம்ப அற்புதமாக, ஆச்சரியமாக, அதிசயமாக கர்ப்பத்தில் தேவன் ஒரு குழந்தை எவ்வளவு மைன்யூட்டாக அவர் டிசைன் பண்ணுறாரு, ஒர்க் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறாரு, உருவாக்குகிறார் என்பதை குறித்து மருத்துவ ஆச்சரியப்படுறாங்க. அவங்க படுற மிகப்பெரிய விஷயம் என்னக்கா, எலும்பு எப்படி உருவாகுது அப்படின்றத அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போலவே. அப்படின்னாக்க உனக்கு தெரியல. அதே போல் இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னாக்க எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனுடைய செயலையும். கடவுள் எல்லா காரியத்தையும் செய்கிறாரு, ஆனால் எப்படி செய்கிறாருன்னு தெரியல. ஆனால் எப்படி செய்கிறாரு அப்படின்றது ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுங்களேன், அதை அவன் இருக பற்றி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். கடவுள் எப்படி ஒரு விஷயத்தை செய்கிறாரு அப்படின்னாக்க, உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னோன்னே, நீங்கள் ஒவ்வொரு மனுஷிக விதமாக, மாம்ச விதமாக, மனது சிந்திக்கிற விதத்தில் உலகம் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு பல இடங்களில் ஓடி ஒடியாந்து திரிஞ்சு கேட்டு பல காரியங்களை பண்ணுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வழி. கடவுளுக்கு தெரிஞ்ச வழி என்ன தெரியுங்களா? யாரு அவருடைய பிரசன்னத்தில் போய் உட்கார்ந்து அவரை நோக்கி பார்த்து அவரிடத்துல கேட்கிறார்களோ அவர்களுக்கு கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் எப்படி உருவாகுதுன்னு தெரியாத டாக்டர்களை போல உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நன்மைகள் எப்படி நடக்கிறது என்று தெரியாத விதத்தில் தேவன் உங்களுக்காக செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எலும்பு எப்படி உருவாகுதுன்னு தெரியலையா? அம்மாவுடைய வயிற்றில் அந்த குழந்தை உருவாகும் பொழுது எலும்பு எப்படி உருவாகுதுன்னு தெரியல. சார், ஒரு அம்மா வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகும் பொழுது அதனுடைய எலும்பு எப்படி உருவாகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது, யோசிக்க முடியாத நாம கடவுள் செய்கிற செயல்கள் எப்படிலாம் நடக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, ரொம்ப சிம்பிள். அவருடைய பிரசன்னத்தில் போய் எவன் உட்காருகிறானோ அவருடைய பிரசன்னத்திலே தேவன் அவருடைய ஆவி மனிதனுக்குள்ளே தெய்வீக ஆரோக்கியத்தை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில ஒரு காரியத்தை நான் இன்னைக்கு பேசிட்டு உங்களிடத்துல கடந்து போகிறேன். இடம். என்னதுங்க? இடம். எந்த இடத்துல நீங்க இருக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வீக ஆரோக்கியம் உருவாகக்கூடியதாக இருக்கிறது. ரீசெண்டா ஓசூர்ல இருக்கக்கூடிய டைட்டன் வாட்ச் கம்பெனி, கோபிநாத் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணாரு, நீயா நானா கோபிநாத், யாருக்கும் தெரியாம இருக்காது, கை தூக்காதீங்க. நீயா நானா கோபிநாத் என்ன பண்ணாருனாக்க, இந்த டைட்டன் வாட்ச் கம்பெனி உருவான விதம், அது எங்கே உருவாச்சு, அதனுடைய டீட்டெயில் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஓசூரில் அவங்களுடைய பிளான்ட் இருக்குது, ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரி விசிட்டுக்கு போனார். ஒரு 10-15 நிமிஷம் வீடியோ பார்த்துக்கிட்டே அந்த எப்படி அந்த வாட்ச் கம்பெனி உருவாச்சுண்டு. அந்த வாட்ச் கம்பெனி குறித்து கோபிநாத் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டே வரும் பொழுது, இந்தியாவில் இந்த ஓசூர்ன்ற இடத்துல தான் இந்த வாட்ச் கம்பெனியை உருவாக்கணும் அப்படின்னு அந்த டாட்டா நிறுவனம் வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்தை வந்து கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், எதுக்கு எல்லா இடத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு இடத்துல உருவாக்கப்படும் பொழுதுதான் அந்த பொருட்கள் சிறப்பான பொருட்களாய் உருவாகக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஓசூர்ன்ற அந்த இடத்துல தான் சீதோஷ்ண நிலை, வெப்பநிலை, வெதர் கண்டிஷன் என்னன்னாக்க ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வெதர் கண்டிஷன் இருக்குதான். ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு வாட்ச் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அங்கே உற்பத்தி ஆகப்படுகிற வாட்சுகள் ரொம்பவும் அருமையான மெக்கானிசத்தோட எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லாமல் மைன்யூட்டான வாட்சுகள் கூட, ஸ்லிம்மான வாட்சுகள் கூட அங்கே உருவாக்கப்படுகிறது. அப்படி உருவாக்கப்படுகிற வாட்சுகள் அந்த இடத்துல உருவாக்கும் பொழுது தான் அது வந்து ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு வாட்சாக உருவாகுது அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த இடத்த கேட்டு வாங்கினாங்க. அந்த இடத்துல உற்பத்தி பண்ணாங்க. உற்பத்தி பண்ணும்போது இன்னைக்கு உலக நாடுகளுக்கு எல்லாம் அந்த வாட்ச் வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவில் பல நபர்கள் அந்த வாட்சியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, டைட்டன்ற வாட்சியை. அந்த வாட்ச் உருவாக்கப்படும் பொழுது அந்த ஃபேக்டரிக்குள்ள கோபிநாத் உள்ள போறாரு. உள்ள போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா காட்டுறாங்க. கடைசியா அசம்பிளி யூனிட் அப்படின்னாக்க எல்லாம் உற்பத்தி பண்ணப்பட்ட பிற்பாடு எல்லாவற்றையும் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஃபிட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட போறதுக்கு முன்பாக என்ன சொல்றாங்கன்னாக்கா, சார் இருங்க, இவ்வளோ இடத்த நீங்க பார்த்துட்டீங்க ஃப்ரீயா, ஆனால் இந்த அசம்பிளி யூனிட்டுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னாக்க ஒரு விஷயம் இருக்குது சார். என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்கள் தலைக்கு முதல்ல ஒரு கேப் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தலைக்கு ஒரு கேப் போட்டாங்க. கேப் போட்டு முடிச்ச உடனே அவங்க சொன்னாங்க, கைக்கு க்ளவுஸ் போடுங்க சார். கைக்கு க்ளவுஸ் போட்டார். அடுத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஒரு கோட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த கோட் வந்து டஸ்ட் ஃப்ரீ கோட். அந்த கோட் எடுத்து மாட்டிக்கிட்டாரு. அடுத்து ஷூ போட்டார். சார் ஷூவில் டஸ்ட் இருக்கும், இந்த மிஷினில் காலை வைங்கன்னாங்க. காலை வச்சோன்னே ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து அந்த ஷூவை வந்து அப்படியே கவர் பண்ணிருச்சு. ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாரு. மாஸ்க் போட்டுக்கிட்டாங்க, எல்லாம் போட்டுட்டாங்க. இப்போ இதுக்குள்ளே நீங்கள் போங்க சார் அப்படின்ட்டாங்க. அவர் கேட்குறாரு, இவ்வளோ இடத்துல ஃப்ரீயாக சுத்த விட்டீங்க, ஓகே, இந்த பர்டிகுலர் இடத்துக்கிட்ட போகும்போது மட்டும் ஏன் நீங்கள் என்னைய இவ்வளவு சேஃப்டி காரியத்தோடு சேர்த்து உள்ளே கொண்டு போகிறீங்க? அவங்க சொன்னாங்க, இந்த எல்லா இடத்துல உருவாக்கப்படுகிற பொருட்கள் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே, பேபி பார்ட்ஸு, மதர் பார்ட்ஸு, சைல்டு பார்ட் எல்லாமே ரெடியான பார்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் அசம்பிளி பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன தூசி வந்து அந்த பார்ட்ஸில் உட்காந்துருந்தா கூட அவங்க உற்பத்தி பண்ணி அசம்பிளி பண்ணி முடித்த உடனே அது சேல்ஸுக்கு போகும் பொழுது ஒரு சின்ன தூசி கூட அந்த மெக்கானிசத்தை சுத்த விடாமல் ஸ்டாப் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதனால தான் இந்த யூனிட்டுக்குள்ளே போகும்போது மட்டும் நீங்கள் மொத்தமாக க்ளீன் பண்ணி டஸ்ட் ஃப்ரீயாக நீங்கள் உள்ளுக்குள்ளே போகணும்னு சொல்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்குள்ள அவர் கூட்டிகிட்டு போனாங்க. அவர் கூட்டிகிட்டு போய் அசம்பிளி எல்லாம் பார்த்தாரு. அப்போ பார்க்கும்போது நான் ஒன்று யோசித்தேன், ஒரு இடத்துல தான் வாட்ச் உற்பத்தி பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அந்த ஃபேக்டரிக்குள்ள ஒரு இடத்துக்குள்ள மட்டும் ரொம்ப வந்துட்டு மைன்யூட்டான பார்ட்ஸுகள் உருவாக்கப்படுகிற இடமா இருக்குது. அங்கே ரொம்பவும் சேஃப்டியோட போகணும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னாக்க, அங்க உருவாக்கப்படுகிற பொருட்கள் சின்ன தூசி இருந்தா கூட அது உபயோகம் இல்லாமல் போயிடும், ஒர்க் பண்ணாமல் போயிடும். ஆகினால அதை க்ளீன் பண்ணி அதை ரெடி பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், வாட்சை எங்கே வேணாலும் உற்பத்தி பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு வாட்சை இப்படி தான் உருவாக்கணும், இந்த இடத்துல தான் உருவாக்கணும், இந்த இடத்துல அதுக்கு இவ்வளோ சேஃப்டி இருக்கணும்னு சொல்லி மனுஷன் டிசைன் பண்ணி அதை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இன்னைக்கும் டாட்டாவுடைய வாட்சஸ்கள் குவாலிட்டியான வாட்சஸ்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சார் இதுக்கும் அதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு சொல்றீங்களா? நான் சொல்றேன், வாட்ச் எங்கே வேணாலும் உற்பத்தி பண்ணலாம், ஆனால் அதுக்கு ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த இடத்துல தான் அந்த வாட்சை உற்பத்தி பண்ணணுன்றாங்க. அந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டான இடத்துல தான் அதை அசம்பிளி பண்ணுறாங்க. அது அவ்வளவு அற்புதமாக அதை பேக் பண்ணுறாங்க. இது எல்லாம் ஒரு இடத்துல தான் நடக்குது. நடக்கிறதுனால தான் அது சிறந்த ஒரு பொருளாக உலகம் முழுவதும் விற்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நான் சொல்கிறேன், உங்களுடைய ஆரோக்கியம் மருத்துவமனையிலேயோ இல்லை நீங்க போகிற டாக்டர்கிட்டயோ கிடையாது. உங்களுடைய தெய்வீக ஆரோக்கியம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. வாட்ச் ரிப்பேர் பண்ற கடைலாம் பார்த்துருப்பீங்களா? ஒரு சின்ன கண்ணாடி போட்டு ரோட்டில் உட்காந்துருப்பான். ஆமாவா இல்லைங்களா? அவ்வளோ தூசி போகும், குப்பை போகும். அங்கே உட்காந்து கண்ணில் கண்ணாடியை மாட்டிக்கிட்டு அந்த வாட்சை ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். ரிப்பேர் பண்ணுறவன் ரோட்டில் கூட உட்காந்து ரிப்பேர் பண்ணலாம். உற்பத்தி பண்ணுறவன் ரொம்பவும் காஸ்ட்லியான ஏசி ரூமில் அந்த அசம்பிளி யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான காரணம் அதனுடைய விலை மதிப்பு அதை உற்பத்தி பண்ணுகிறவனுக்கு மாத்திரமே தெரியக்கூடியதாக இருக்கிறது போல உங்களுடைய ஆரோக்கியத்தின் மேன்மை தேவன் மாத்திரமே அறிந்திருக்கிறபடியினாலே அவருடைய பிரசன்னத்திலே போய் நீங்கள் உட்காரும் பொழுதுதான் அந்த தெய்வீக ஆரோக்கியம் உங்களுக்குள்ளே உருவாகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போறாங்க. அங்க போறியா, இங்க போறியா. கடவுளுடைய சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா, அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்தீங்கன்னா, அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து அவரோடு கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண எப்படி ஒரு வாட்சி அற்புதமாய் சிருஷ்டிக்கப்பட்டு உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்படுகிறதோ அப்படியே தேவனுடைய பிரசன்னத்திலே போய் ஒரு மனிதன் உட்காரும் பொழுது அந்த பிரசன்னத்திலே தான் தேவனுடைய ஆரோக்கியம் உருவாகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. செய்தி எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல உருவாக்கப்படணும்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் உருவாக்குறாங்க. தஞ்சாவூர் மண் எடுத்து, தாமிரபரணி
ஏன் சார் பொம்மை எங்கேயாச்சும் பண்ணிட்டு போகலாமே, ஏன் தஞ்சாவூர்ல மண் எடுக்கிறாங்க, தாமிரபரணியில் தண்ணி எடுக்கிறாங்க? ஏன்னாக்க ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பொருள் சிறப்பு மிக்க பொருளாக இருக்கிறது. அந்த பொருளை கொண்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதுதான் அது சிறப்பான பொருளை கொடுக்கக்கூடியதாக. நான் சொல்றேன், நீங்களாம் விசேஷமானவர்கள், நீங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்கிறது, தேவகுமாரனுடைய சாயல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை உருவாக்கக்கூடிய இடம், உங்களை தெய்வீக ஆரோக்கியத்தில் நிலைத்திருக்க செய்கிற இடம் எது என்றால் தேவனுடைய பிரசன்னமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் கேட்டுக்கொள்கிறேன், உங்ககிட்ட உங்க வாழ்க்கையில அதிகமான நேரத்தை தேவனுடைய சமூகத்தில் செலவு பண்ணுங்க, கடவுளுடைய சமூகத்தில் உட்காருங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் தேவனால் சிறப்பான ஒரு நபரை உருவாக்க முடியும். அங்கதான் ஒரு மனிதனை தேவன் சிற்பி போல செதுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த இடத்துல தான் தெய்வீக ஆரோக்கியம் ஊறக்கூடியதாக இருக்கிறது. அந்த இடத்துல தான் தெய்வீக ஆரோக்கியம் ஒரு மனுஷனுக்குள்ளே எழுந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நீங்க தெய்வீக ஆரோக்கியத்தில் எத்தனை பேர் வாழணும்னு விரும்புறீங்க? நான் தெய்வீக ஆரோக்கியத்தில் வாழணும்னு விரும்புறேன். அந்த தெய்வீக ஆரோக்கியம் எனக்குள்ள உருவெடுக்கொண்டு நான் விரும்புகிறேன். அப்போ நான் எந்த இடத்துல போய் உட்கார்ந்தா எனக்குள்ள தெய்வீக ஆரோக்கியம் உருவாகுமோ நான் அந்த இடத்துல போய் உட்காரணுமா வேணாமா? சொல்லுங்க. இரும்புலாம் தயாரிக்கிறாங்கல்ல, நான் அந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன். இரும்பு வாங்குற கம்பெனியில் இருக்கிறேன். இரும்பு உற்பத்தி பண்ணுற கம்பெனி. இரும்பெல்லாம் உற்பத்தி பண்ணுறதை குறித்து கூகுளில் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது, இந்த இரும்பு உற்பத்தி பண்ணுறது எல்லா இடத்துலையும் இரும்பு உற்பத்தி பண்ணிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்க, இரும்பு உற்பத்தி பண்ணக்கூடிய கனிம வளங்கள், தாது பொருட்கள் அது எல்லாம் எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல தான் ஃபேக்ட்ரி போடுவாங்க. நீங்க உங்களுக்கு இடம் இருக்குன்ற இடத்துல ஃபேக்ட்ரியை போட்டுட்டு அதையெல்லாம் கொண்டு வந்து நீங்க உருவாக்க முடியாது. அந்த பொருள் இருக்கிற இடத்துல அவங்க ஃபேக்ட்ரியை போடணும். அந்த ஃபேக்ட்ரி இருக்க பக்கத்துல நதியோ தண்ணீரோ டேமோ தொடர்ந்து கிடைக்கணும். அப்பதான் அவங்கனால ஒரு இரும்பை உருவாக்கி கொடுக்க முடியும். ஏன்னாக்க இரும்பு வந்து எல்லா மினரல்ஸ்லையும் போட்டு கொதிக்க வச்சு அப்படியே ஒரு குழம்பு போல மாத்தி அப்புறம் தான் இரும்பை உருவாக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்களா. இரும்பை உருவாக்கி அந்த இரும்பை கூல் பண்றதுக்கு அதிகமான தண்ணீர் ஊத்திக்கிட்டே இருப்பாங்களா. அப்போ ஒரு இரும்பை உற்பத்தி பண்றதற்கு அந்த கனிம வளங்கள் நிறைந்த இடத்துல தான் அந்த ஃபேக்டரியை போடணும். இரண்டாவது, அதற்கு பக்கத்துல தண்ணீர் நிறைய கிடைச்சால் மாத்திரம்தான் அந்த இரும்பு உற்பத்தி பண்ண முடியும். அப்போ ஒரு இரும்பை உற்பத்தி பண்றதற்கு அது கிடைக்கிற இடத்துல போய் ஃபேக்டரி போடுறாங்க. அது தண்ணீர் இருக்கிற இடமா இருக்குதான்னு சொல்லி செக் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இரும்பை உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபேக்டரியை பல ஆயிரம் கோடிகள் போட்டு அவங்க கட்டக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நான் சொல்றேன், ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தையும் அறிவையும் கடவுள் கொடுத்திருக்கும் பொழுது அந்த கடவுள் சொல்லுகிறார், உனக்கு என்னுடைய ஆரோக்கியம் வேண்டும் என்றால் நீ என்னுடைய பிரசன்னத்தில் வந்து உட்கார்ந்தால் மாத்திரமே உனக்கு தெய்வீக ஆரோக்கியம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, எடுத்து வாசிங்க யோவான் 4ஆம் அதிகாரம். நன்றி ஆண்டவர். 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். 21ல இருந்து வாசிங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. அந்த பொண்ணு நம்ப மாட்டான்னு தெரியும் போல இயேசுவுக்கு. உள்ளத்தை பார்த்துட்டு சொல்றாரு, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அப்படின்னா என்னதுங்க? எந்த இடத்துலையும் நீங்கள் பிதாவை தொழுது கொள்ளலாம். நான் யோசிச்சேன், என்ன ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருட்கள் உருவாக்குனா சிறப்பா இருக்குது. ஆனா உங்களை தொழுது கொள்றது எந்த இடத்துல வேணாலும் இருந்து தொழுது கொள்ளலான்னு சொல்றீங்களே, அப்ப அந்த இடத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாதா அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் ஸ்பீக்கர் உள்ளத்துல பேச ஆரம்பிச்சாரு. அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். எல்லா இடங்களிலும் தேவன் இருக்கிறார். எந்த இடத்திலே ஒரு மனிதன் தன் தேவனை உணர வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த இடத்திலே அவன் தேவனை உணரக்கூடிய விதத்திலே அவர் வெளிப்படக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். ஏன்னாக்க இன்னைக்கு முகமதியர்கள் என்ன சொல்றானாக்க, மெக்காவுக்கு போயிட்டு வந்தாதான் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் மெக்காவுக்கு போயிட்டு வந்தாதான் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும்ன்றாங்க. சில பேர் காசிக்கு போயிட்டு வந்தாதான் அப்படின்றாங்க. ஆனால் இயேசு ரொம்ப நல்லவர். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீ எங்கேயும் போக தேவையில்லடா, நீ இருக்கிற இடத்துலையே ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கலாம்,
ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு பிரயாணமாக இருக்கலாம், நீங்கள் போகிற பாதையாக இருக்கலாம், எந்த இடமாக இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும் என்றால் அந்த இடத்துல தேவன் தன்னுடைய கிருபையை உங்களுக்கு அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவ சமாரிய ஸ்திரீட்ட சொல்றாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. 22. நீங்கள் அறியாதே தொழுது கொள்ளுகிறீர்கள், ஆம். நாங்கள் அறிந்திருக்கிறே தொழுது கொள்ளுகிறோம். ம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் பலியாய் வருகிறது. ஆம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவளாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆமென். கடவுள் தன்னை தொழுது கொள்ளுங்க எப்படி இருக்கணும்னு விரும்புறாரு. அவங்க அட்லீஸ்ட் ஒரு சொந்த வீடாச்சும் வச்சிருக்கணும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு பேங்க்ல ஒரு 5000 ரூபாய்ச்சும் பணம் இருக்கணும். அட்லீஸ்ட் அவங்க ஒயிட் ட்ரெஸ் போடுறவங்களவாச்சும் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 10 தடவை ஆமேன் ஸ்தோத்திரம் சொல்றவங்களா இருக்கணும். அப்படிலாம் கடவுள் சொல்லலை. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னாக்க, பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் வேண்டும் என்று தேவன் என்ன பண்றாராம்? பிதாவானவர் விரும்புகிறார். பிதா என்ன விரும்புகிறாரு அப்படின்னாக்க, பிதா உங்களுக்கு நிறைய காரியங்களை கொடுக்க விரும்புகிறாரு. உங்களுக்கு நிறைய காரியங்களை கொடுக்க விரும்புகிற பிதா, நீங்கள் பிதாவை எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப ஆவியோடு கூட பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். இந்த இடத்துல மாம்சமும் வரல, இந்த இடத்துல மனதும் வரல. மாம்சத்தையும் மனதையும் இயேசு தள்ளிட்டு எதை குறித்து பேசுறாருங்க? ஆவியை குறித்து மாத்திரம் பேசுகிறார். ஏன் இயேசு ஆவியை குறித்து பேசினார் தெரியுங்களா? ஆவி சரியாயிட்டாக்க இந்த மாம்சமும் மனதும் சரியாக கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் பாருங்களேன், மாம்சத்துல பெரிய போராட்டம், இல்ல மனசுல பெரிய போராட்டம். இதை சரி பண்ணா இது சரி இருக்க மாட்டேங்குது, இதை சரி பண்ணா அது சரி இருக்க மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒன்று மாறி மாறி ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனா ஆவியை ஒரு மனிதன் சரி செய்த பிற்பாடு இது இரண்டும் தானாய் இயங்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் இயேசு ஆவியை குறித்து பேசினார். அப்போ உங்களுடைய ஆவி எப்பொழுது தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறதோ, எந்த இடத்துல இருந்தாலும் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிங்க. தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அந்த இடத்திலே தெய்வீக ஆரோக்கியம் உருவாகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? செய்தி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது உள்ளத்துல கடவுள் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு மனிதனுடைய ஆவி சரியாயிடுச்சுனாக்க அவனுடைய மாம்சமும் சரியாயிடும், அவனுடைய மனசும் சரியாயிடும். அவன் மாம்சமும் மனசும் சரியாயிருச்சு அப்படின்னாக்க அவன் இந்த உலகத்துல ஒரு சிறந்த மனிதனாய், தேவன் விரும்புகிற ஒரு மனிதனாய் இந்த உலகத்தில் அவன் வாழக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, வேகமா கடந்து போகலாம். மத்தேயு 5:1-3. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. போதும். என்ன சொன்னாருங்க? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பாருங்க, இயேசு இந்த பூமியில பிறந்து 30 வயது உள்ளவராய் அவர் யோவான் ஸ்தானத்தில் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறி வந்த உடனே பிதாவானவர் ஆவியானவர் புறாவை போல் வந்து அவர் மேலே இறங்குறாரு. அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஃபாஸ்டிங்ஸு எல்லாம் முடிஞ்சு வர்றாரு. வரும் பொழுது இயேசு தன்னுடைய முதல் தொடர் போதனையை தொடங்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? மலை பிரசங்கம். என்னதுங்க? ஆமாம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரத்தில் நிறைய காரியங்களை இயேசு பேசியிருக்கிறாரு. நிறைய காரியங்களை பேசின இயேசு எப்பயுமே ஒரு பிரசங்கிக்கும் பொழுது அவர் என்ன தொடங்குறாரு, எப்படி முடிக்கிறாரு, இது 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, சில ஊழியக்காரங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எங்கே போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. கடைசியில் என்ன சொல்லுவாங்கனாக்கா, முடிச்சிடலாம், அடுத்த வாரம் நம்ம தொடரலாம். சார் இதான் சார் ஸ்டார்ட் பண்ணீங்க, எங்கே முடிச்சிங்கன்னே தெரியல. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறன்றது ரொம்ப முக்கியம், எங்கே சொல்லுங்க முடிக்கிறீங்கன்றது முக்கியம். ஏன், நான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் ரொம்ப அலைவாக கேட்பீங்க, அப்புறம் கொஞ்சம் அப்படியே மாறும்.
அங்கே போகும், இங்கே போகும், அங்கே போகும், இங்கே போகும். மனசு கடைசி ஒரு 10 நிமிஷம் ரொம்ப ஆர்வமாக கேட்பீங்க. ஏன் முடிக்க போகிறாரு அப்படின்றதுக்காக. தொடங்கிட்டாரு அப்படின்னு கேட்பீங்க, அவர் முடிக்க போறாரு அப்படின்றத கேட்பீங்க. அப்போ ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கும் பொழுது பிகினிங்கும் எண்டும் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னாக்க இந்த ரெண்டுல தான் முக்கியமான காரியங்களை ஒரு ஊழியக்காரர் சொல்ல வேண்டும். அதுதான் மக்களுடைய இருதயத்திலே பதியக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இயேசு தன்னுடைய முதல் மலை பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அவர் 3 அதிகாரங்கள் ஃபுல்லா நிறைய காரியங்களை பேச போறாரு. மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டார் என்னெல்லாம் பேசணும்ட்டு. அப்படி ஃபிக்ஸ் பண்ண இயேசு கிறிஸ்து அவர் ஸ்டார்ட் பண்ற முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள். எளிமை என்ற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? யாராச்சும் சொல்லுங்களேன். யாராச்சும்? சரி, ஏழ்மை என்ற வார்த்தைக்கு கஷ்டப்படுறனா ஏழ்மைன்னு அர்த்தம். எளிமை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, என்கிட்ட வந்துட்டு ஒரு 100 கோடி ரூபா சொத்து இருக்கு என்கிட்ட. நான் பெரிய காரில் வரலாம், பெரிய காரில் போகலாம், நல்லா ரிச்சாக ட்ரெஸ் பண்ணலாம், ரொம்பவும் ஆடம்பரமாக வாழலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நான் கீழே இருந்து மேலே வந்தவன். ஆகையினால என்ன பண்ணுறேன்னாக்கா, என்கிட்ட 100 கோடி ரூபா சொத்து இருந்தால் கூட நான் என்ன பண்ணுறேன்னா, வெளியில் வரும்பொழுது ஒரு சாதாரண ஒரு மனிதனை போலவே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, சாதாரண ஒரு செப்பல் போட்டுக்கிட்டு நான் சாதாரணமாக ரோட்டில் நடந்து போகிறேன். நான் நடந்து போகும் பொழுது, நான் கஷ்டப்படும் பொழுது யாரெல்லாம் என்னை பார்த்தாங்களோ அவங்க கூடலாம் போய் நான் சராசரியாக பேசுகிறேன், இலவசமாக பேசுகிறேன், ஃப்ரீயாக பேசுகிறேன். என்னப்பா முனுசாமி நல்லா இருக்கியா? என்னையா நீங்கள் போயிட்டு ஆடா இப்போ தாண்டா நான் கோடீஸ்வரன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் நானும் ஒன்றா தான் இருந்தோம். இந்த டீ கடையில் உட்காந்து டீ குடித்தோம். அதெல்லாம் பார்க்க முடியுமாடா? இன்னைக்கு எனக்கு ஏதோ கடவுள் பணத்தை கொடுத்தாரு, நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிட்டேன். அதனால பழைய நட்பை மறக்க முடியுமாடா? வாடா அப்படின்னு சொல்லி அவன் மேலே தோல் போட்டு ரோட்டில் நடந்து போகிறேன். ரோட்டில் இருக்கலாம் பார்க்குறாங்க, நாங்க அது ரிச்சா ஓட்டுற முனுசாமி அந்த பெரிய கோடீஸ்வரன் மேலே அவர் கை போட்டு நடந்து போகிறாரு. முனுசாமி பெரிய ஆளா இல்லை அவர் சின்ன ஆளா? இல்லை முனுசாமி சின்ன ஆளு, அவர் பெரிய ஆளு. ஆனால் அவர் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு முன்பாக அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஆகையினால அந்த காரியத்தை மனதில் கொண்டு அவர் அவ்வளோ உயர்ந்தவராக இருந்தாலும் அவர் எளிமையாக அவனோடு கூட டிராவல் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னாக்க கடவுளை எப்பொழுதும் தேடக்கூடிய மனநிலை உள்ளவர்கள் தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். பாருங்க, அவர் பெரிய நபர், அவர் அண்ட சராசரத்தை சிருஷ்டித்த கடவுள், சர்வ வியாபி, சர்வ வல்லமை உள்ளவர். அவர் தான் வந்து பெரிய ஆளு, நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஆனால் நாம் அவருடைய பிரசன்னத்தை தேடும் பொழுது அவர் எளிமை உள்ளவராக வந்து நம்மளோடு கூட சம்பாஷிக்க கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப ஆவியில எளிமை இல்லை அப்படின்னா என்ன தெரியுங்களா? யாரு கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கலையோ அவங்க ஆவியில ரொம்பவும் பெருமை உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். யாரு கடவுளுடைய பிரசன்னத்துல போய் கொஞ்ச நேரம் உட்கார்லையோ அவங்க ரொம்ப பெருமை உள்ளவங்கன்னு தேவன் பார்க்கிறார். ஏன் தெரியுங்களா? ஆவியில எளிமை இருந்துச்சுன்னா நீ தேவனுடைய சமூகத்துல போய் உட்காருவ, தேவனுடைய வார்த்தையை எடுத்து படிப்ப, தேவனோடு கொஞ்ச நேரம் பேசுவ, தேவனுடைய பாட்டு கேட்ப, தேவனுடைய பாட்டை பாடுவ, தேவனோடு கூட கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவ, அவரோடு கூட சம்பாஷிப்ப. இதெல்லாம் எதை காட்டுதுனாக்க ஆவியில் எளிமை உள்ளவர்களால் மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இதை செய்யல அப்படின்னாக்க நீங்க பெருமை பிடிச்சவங்க அப்படின்ட்டு தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு பிரசங்கத்தை தொடங்கும் பொழுது 10 கட்டளை குறித்து பேசியிருக்கலாம், கடவுளை குறித்து பேசியிருக்கலாம், ஆலயத்தை குறித்து பேசியிருக்கலாம், பலியை குறித்து பேசியிருக்கலாம், நரகத்தை குறித்து பேசியிருக்கலாம், பரலோகத்தை குறித்து பேசியிருக்கலாம். முதல்ல ஆவி சரியாயிருச்சுனாக்க உன் வாழ்க்கை சரியாயிடும். ஹல்லேலூயா. ஆவி எங்க சரியாகும் தெரியுங்களா? கடவுளுடைய பிரசன்னத்துல போய் ஒரு மனிதன் எவ்வளவு மணி நேரம் உட்காருகிறானோ அவனுடைய ஆவிதான் எளிமை உள்ள ஒரு ஆவியாய் மாறக்கூடியதாக இருக்கிறது. அவனுடைய ஆவி எளிமையாயிருச்சு அப்படின்னாக்க ரொம்ப ஃபிளெக்சிபிளா. நான் சொல்லட்டுங்களா ஒரு விஷயத்த? யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை அதிகமாக வாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கடவுளுடைய சமூகத்தில் அதிகமாக உட்கார்றாங்களோ, யாரெல்லாம் கடவுளோடு கூட அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் மாற்றப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த பிரசன்னம் அவர்களை ஒரு எளிமையானவர்களாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. எளிமையானவர்களாக மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெய்வீக ஆரோக்கியம் உங்களுடைய ஆவியில் இருந்து உற்பத்தி ஆகக்கூடியதாக இருக்கிறது. அதான் சொன்னேன், டைட்டன் வாட்ச் ஹோசூர்ல இருக்கிற இடத்துல உருவாக்குறா மட்டும்
மட்டும்தான் நல்ல வாட்சா அது உருவாகுன்றத அந்த சீதோஷ்ண நிலையை கண்டுபிடிச்சு அங்கே எப்படி உருவாக்குனாங்களோ அப்படியே ஒரு நல்ல தேவ மனிதன், ஒரு தெய்வீக ஆரோக்கியத்தை விரும்புகிற ஒரு மனிதனுக்கு எங்கு தெய்வீக ஆரோக்கியம் உருவாகிறது என்றால் தேவனுடைய பிரசன்னத்திலே மாத்திரமே. தேவனுடைய பிரசன்னத்திலே மாத்திரமே. ஆண்டோட அடி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, டூயிங் ஃபார் காட் இஸ் நாட் அ ஹெல்த்தி, டூயிங் வித் காட் இஸ் அ ஹெல்த்தி. கடவுளுக்காக ஒன்றை செய்கிறது கடவுள் பெருசா மெச்சிக்க மாட்டாரு. கடவுளோடு சேர்ந்து ஒன்றை செய்றீங்க பாத்தீங்களா, அதுதான் கடவுள் மெச்சிக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நான் கடவுளுக்காக இதை செஞ்சேன் சார். கடவுளோடு சேர்ந்து செஞ்சியா அப்படின்னா சார், நான் காலையிலேருந்து நான் கடவுளுக்காக ஊழியம் பண்ணேன் சார், இங்கே போனேன் சார், அங்கே போனேன் சார், அது பண்ணேன் சார், இது பண்ணேன் சார். எவ்வளோ நேரம் அவர் கூட உட்காந்தேன்? சார் நான் அவருக்காக தான் சார் செஞ்சேன். அவருக்காக செய்கிறது இல்லைடா, அவரோடு சேர்ந்து செய்கிறது. ஹல்லேலூயா. கடவுளோடு கூட சேர்ந்த ஒரு காரியத்தை செய்கிறது தான் தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறாரே தவிர, நான் கடவுளுக்காக செய்கிறேன்னு சொல்லி நீ எத்தனை காரியங்களை செஞ்சாலும் கூட அந்த காரியங்கள் உனக்கு திருப்தியை கொடுக்காது. கடவுளோடு இணைந்து நீ செய்கிற ஒரு காரியமாக இருந்தாலும் அது உன்னை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ணுறது சார்? நான் காலையில் டாக்ஸ் கொடுத்தேன் சார், அப்புறம் ஒரு கூட்டத்துக்கு போனேன் சார், அப்புறம் நான் இங்கே போய் நான் சுவிசேஷம் சொன்னேன் சார், அப்போ நான் அங்கே போனேன் சார், இங்கே போனேன் சார், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பயங்கர பிஸி சார், கடவுளுக்காக நான் பெரிய காரியங்களை செஞ்சேன் சார். சரி, கடவுள்கிட்ட எவ்வளோ நேரம் உட்காந்த சார்? கடவுள் கூட உன்னை சார்ஜ் பண்ணுற இடமே தேவனுடைய பிரசன்னம் தான்டா. ஹல்லேலூயா. உன்னை சார்ஜ் பண்ற சார்ஜரே தேவனுடைய பிரசன்னம் தான். அந்த இடத்துல சார்ஜ் போடாம வெறும் மொபைலை கையில வச்சுக்கிட்டு இருந்தனாக்கா ஒரு போட்டோவும் எடுக்க முடியாது, மெசேஜும் அனுப்ப முடியாது, ஒரு போனும் பேச முடியாது, ஒரு இன்டர்நெட்டும் பார்க்க முடியாது. சார்ஜ் முக்கியம் தம்பி. சார்ஜ் இல்லாம உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. தேவ பிரசன்னத்திலே தான் உனக்கு சார்ஜ் ஏற்றக்கூடிய சார்ஜை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை நான் விரும்புகிற ஒரு காரியம், சபை மக்கள் நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற காரியங்களை உங்களால் கட்டாயம் அடைய முடியும். நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையை உங்களால் கட்டாயம் வாழ முடியும். நீங்கள் ஆசைப்படுகிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாளும் ஒதுக்கி வைக்கிறவரல்ல, தள்ளி போடுகிறவரல்ல. நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாய் செய்யக்கூடிய தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையானால் மட்டும் போதும் என்று நினைத்தார்கள். ஆனால் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்காய் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தது எத்தனை உண்மையோ அத்தனை உண்மை. நீங்கள் விரும்புகிறதை காட்டிலும் 1000 மடங்கு உங்களுக்கு தேவன் பெஸ்டானது வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சார், அப்போ அந்த பெஸ்டான காரியங்களை வாழ்க்கையில் எப்படி சார் கிடைக்கும்? எப்படி சார் அதை பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு வந்தாதான் நீ உருவாக்கப்படுவ. அந்த இடத்துக்கு வந்தாதான் நீ சார்ஜ் ஆக்கப்படுவ. அப்ப கடவுளுடைய பிரசன்னத்தை தினந்தோறும் தேடுகிற மக்களாக இருங்கள். தேவனுடைய பிரசன்னத்தில் போய் உட்காருங்கன்றேன், அவரோடு கூட பேசுங்கன்றேன், அவரோடு ஜெபம் பண்ணுங்கன்றேன், அவரை பாடுங்கன்றேன், அவரோடு கூட கொஞ்சம் நேரம் சம்பாசித்து கொண்டிருங்கன்றேன். அதுதான் உங்களை ஒரு சிறந்த நபர்களாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவ பிரசன்னத்திலே மாத்திரமே தேவனுடைய ஆரோக்கியம் உற்பத்தி ஆகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மாலைவேளை நான் சொல்றேன், பைபிளை வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் சிறப்பானதை உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். காலங்கள் கடந்து போயிருக்கலாம், நாட்கள் கடந்து போயிருக்கலாம். கடந்து போனதை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. தேவன் என்பவர் காலத்தை கடந்தவர். ஹல்லேலூயா. அவருக்கு ஏஜ் கிடையாது, அவருக்கு வருடங்கள் கிடையாது, அவருக்கு வருஷம் கிடையாது. நமக்கு தான் வருஷம், நமக்கு தான் ஏஜ், நமக்கு தான் காலங்கள், நமக்கு தான் வருஷங்கள். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை ஆயிடுச்சு. கடவுளுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர் காலங்களை கடந்தவராக இருக்கிறார். ஆகையினாலே உங்களுக்கு வேண்டியது என்னவோ அதற்காக தேவனுடைய சமூகத்தில் உட்காருங்க, தேவனுடைய பிரசன்னத்தில் உட்காருங்க. தேவனுடைய பிரசன்னத்தில் எவ்வளவு நேரம் நீங்கள் செலவிடுகிறீர்களோ அவ்வளவு நேரமும் நீங்கள் தேவனுடைய ஆரோக்கியத்தில் நிரப்பப்படுகிறீர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் உட்காருங்க. பாட புத்தகத்தை எடுக்கிறதுக்கு முன்பாக வேத புத்தகத்தை எடுங்கன்றேன்.
வேத புத்தகத்தை எடுத்து படிங்கன்றேன். வேத புத்தகத்தை படிச்சுட்டு பாட புத்தகத்தை படிங்க. நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுடைய எல்லா காரியங்களையும் உங்களுக்கு தேவன் லகுவாக்கி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் மட்டும் சொல்ல, ஸ்திரீகளா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், தயவு செய்து தேவனுடைய பிரசன்னத்துல உட்கார பழகுங்க. தேவனுடைய பிரசன்னத்துல உட்காராம உங்க வாழ்க்கையில் எதுவுமே மாறாது. நீங்க மாற்ற வேண்டும் என்று நினைக்கிற எதுவும் மாறாது. மாற்றக்கூடிய இடத்துல உட்காரும் பொழுது எதுவும் மாறாமல் இருக்காது. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துல உட்காருங்கன்றேன். அவருடைய சன்னிதானத்தில் போய் உட்கார்ந்து அவருடைய பிரசன்னத்தில் உட்காருங்க. ஏன்னாக்க அங்கே தான் தெய்வீக ஆரோக்கியம் உருவாகுகிற இடம். அங்கே தான் தெய்வீக பிரசன்னம் உருவாகிற இடம். அந்த இடத்துல தான் தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். அங்கே தான் தேவன் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். அங்கே தான் தேவன் நல்வாழ்வை கொடுக்கிறார். அங்கே தான் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாம் கடவுளுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து உட்கார வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப இயேசு சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் அப்படின்னாக்க செத்து அப்புறம் போய் வாழ்ற இடம் கிடையாது. ஆக்சுவலி இந்த வசனத்தை எப்படி மொழிபெயர்த்திருக்கிறானாக்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக வாழ்க்கை அவர்களுடையது. பரலோக வாழ்க்கை அப்படின்னாக்க என்னதுங்க? பரலோகத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குனாக்க, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. பரலோகத்துல யாராச்சும் நோயாளி இருப்பாங்களா? இல்லை சார். இந்த ஊர்லயே உலகத்துல எவ்வளோ ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டே போய்கிட்டே இருக்கிறான். அப்போ கட்டாயமாக பரலோகத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டாயம் இருக்கும் சார். அங்கேயும் ஓலா கேப் இருக்கும், அங்கேயும் ஸ்விக்கி இருக்கும். சில பேர் மைண்டில் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பரலோகத்தில் இருக்குன்ட்டு. ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா? இங்கே இருக்கிற எதுவுமே பரலோகத்தில் இருக்காது. இங்கே இருக்கிற எதுவுமே, ஆமாம், பரலோகத்தில் முற்றிலும் வேறுபட்ட ஒரு இடம். தேவன் அங்கு ஒளியாக இருக்கிறார். அங்கு நீங்கள் வாழப்போகிற ஒரு வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. தேவனோடு இணைந்து ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். அந்த இடத்துல பசி கிடையாது, பட்டினி கிடையாது, கடன் கிடையாது, நோய் கிடையாது, சமாதான பிரச்சனை கிடையாது, எந்த ஒரு இது கிடையாது. ஒரு ரிச் லைஃப் உங்களுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை இந்த பூலோகத்திலே வாழ்றதற்கான ஒரு சூட்சமத்தை தான் இயேசு சொல்றாரு. முதல் வசனத்தில் சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உங்க ஆவியில எளிமையை கொண்டு வாங்க. யாரெல்லாம் கடவுளுடைய சமூகத்துல போறீங்களோ அவங்களுடைய ஆவியெல்லாம் எளிமையாய் கொண்டே இருக்கும். யாரெல்லாம் கடவுளுடைய சமூகத்துல உட்கார்லையோ, பைபிளை எடுக்கலையோ, ஜெபிக்கலையோ, நீங்க எல்லாம் ஆவியில பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க, என்ன சார் நல்லா பிரசங்கம் பண்ணுவீங்க, இன்னைக்கு தபான்ட்டு குண்டை தூக்கி போடுறீங்களே. நாங்களாம் பைபிள் வாசிப்போம், டைம் கிடைச்சா வாசிப்போம், டைம் கிடைச்சா ஜெபிப்போம், டைம் கிடைச்சா அந்த டைம் கிடைச்சா செய்வோம் அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? அது என்னன்னாக்கா லெஃப்ட் ஓவர், மிச்ச மீதியை கடவுளுக்கு கொடுக்கிறது. என்னதுங்க? மிச்ச மீதியை கடவுளுக்கு கொடுப்பீங்க. காலை அண்ணன் பிரசங்கம் பண்ணாங்க, பழைய சோறு போட்டுட்டு பீத்திக்கிறது. தானம் தர்மம் பண்ணேன், அன்னதானம் பண்ணேன். எங்கே பண்ணீங்க? நான் போனேன், இப்போ ஒரு பிச்சைக்காரன், நேற்று இந்த பழைய சாப்பாடு எடுத்து போட்டேன்னு ஒரு பெருசாக பேசிக்கிறது. நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் கடவுளுடைய சமூகத்தில் உட்கார 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 உங்களுடைய ஆவியில் எளிமையை தேவன் கொண்டு வந்து கொண்டே இருப்பார். கடவுளுடைய பிரசனத்தில் உட்கார்ற மனுஷனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஆவியில் வந்து எளிமை வர ஆரம்பிச்சிடும். ஆவியில் எளிமை வர ஆரம்பிச்சிருச்சுனாக்க அவன் பாக்கியவானாக இருப்பான், பரலோக வாழ்க்கைக்கு தகுதி உள்ளவனாக. இப்போ எங்கே உங்களுடைய லைஃப் மாறும்ன்ற இடத்த உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்தேன். எந்த இடத்துல உங்கள் லைஃப் மாறும்? தேவனுடைய பிரசன்னத்துல தான் உங்க லைஃப் மாறக்கூடிய ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அங்கதான் தெய்வீக ஆரோக்கியம் உருவெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நான் சொல்றேன், வீட்டுக்கு போனீங்களா, எவ்வளவு நேரம் உங்களால கடவுளுடைய சமூகத்தில் உட்கார முடியுமோ அவ்வளவு நேரம் சமூகத்தில் உட்காருங்க. டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒதுக்குங்க. நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உண்ணாவிரதம் இருக்கேன், ஃபாஸ்டிங் இல்லை. என்ன இருக்கேன்? உண்ணாவிரதம், ஃபாஸ்டிங் கிடையாது. சனிக்கிழமை மௌன விரதம் இருக்கலான்ட்டு ட்ரை பண்ணேன். ஒரு நாள் இருந்துட்டு வெற்றிகரமா. அடுத்தலாம் பார்த்தீங்கன்னாக்கா தாங்க முடியல. ஆனால் லீவ் நாளில் வந்துட்டு மௌன விரதம் இருக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். லைஃப்பில் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களை கடக்க நம்ம வந்து என்ன மாறினாக்கா தேவனுடைய சாயலாய் மாற்றப்பட்டு கொண்டே வருகிறோம். அல்லேலூயா. இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்தீங்களா தேவனுடைய பிரசன்னத்தில், எத்தனை பேருடைய மனநிலை
எந்தெந்த இடத்துல டியூன் பண்ணணுமோ அந்த இடத்துல தேவன் டியூன் பண்ணியிருக்கிறார். சில பேர் முடிவு எடுத்திருக்கிறீங்க, ஆமாம் கரெக்டு தான், நான் பைபிள் வாசிக்கிறது இல்லை, நான் பைபிளை வாசிக்கணும். ஆமாம் நான் சரியாக ஜெபிக்கிறது இல்லை, நான் ஜெபிக்கணும். நான் கடவுளை தேடணும். நான் நிறைய ஆசைகளை உள்ளத்தில் வச்சிருக்கிறேன். என் ஆசைகளை எல்லாம் என் தேவனால் மாத்திரமே நிறைவேற்றி கொடுக்க முடியும். அந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நான் தேவனுடைய பிரசன்னத்தில் போய் உட்கார வேண்டும். நான் தேவனுடைய பிரசன்னத்தில் உட்காரும் பொழுது என்னுடைய ஆவி எளிமையாகிறது. என் ஆவி எளிமையாகும் பொழுது நான் பாக்கியவானாகவும் பரலோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாகவும் சொந்தக்காரியாகவும் நான் மாற்றப்படுகிறபடியினாலே நான் தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாய் விரும்ப போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நாளில் கொஞ்ச நேரமாச்சும் கடவுளுடைய சமூகத்தில் உட்காந்துருங்க, அவருடைய பிரசன்னத்தில் உட்காந்துருங்க, கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிடுங்க. அந்த சார்ஜ் உங்களுக்குள்ளே வந்துருச்சுனாக்க உங்களுடைய ஆவியில் ஆரோக்கியம் உண்டாக ஆரம்பிச்சிடும். ஆவியில் ஆரோக்கியம் உண்டாயிருச்சு அப்படின்னாக்க உங்களுடைய சரீரமும் உங்கள் மனதும் ஆரோக்கியமாகத்தான் இருக்கும். இந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு காரியத்தை எடுத்துகிட்டு போங்க, நான் கடவுளுடைய பிரசன்னத்தில் உட்கார முடியும் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இதை உங்கள்கிட்ட கடவுள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய பேருக்கு நிறைய காரியங்களை கத்தர் வச்சிருக்கிறாரு, நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு, நிறைய ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறாரு, சுகத்தை வச்சிருக்கிறாரு. அதை எல்லாம் அவருடைய பிரசன்னத்தில் வைத்திருக்கிறார். அந்த பிரசன்னத்தில் போய் உட்காருகிறவனுக்கு தேவன் திருப்தியாய் போஷிக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. கெட்ட குமாரன் பன்றிகளுக்கு போடுகிற தவிடு கூட கிடைக்காம என்ன பண்ணா, பசியில வாடுனா. ஆனா எங்க வந்தா அவனுக்கு சம்பூர்ணமான உணவு கிடைக்கும்ட்டு அவனுக்கு புத்தி தெளிந்த போது, புத்தி தெளிகிற இடம் தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. இங்கே வந்துச்சுன்னா புத்தி தெளிஞ்சிடும். ஆமாம் சார், என்ன சார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்ன சார் நான் இவ்வளோ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் இவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ போராட்டத்தில் இருக்கேன், இவ்வளோ குறைவில் இருக்கேன், என்ன சார் என் வாழ்க்கையில்? உங்கள் அப்பா கிட்ட போகணும். உங்கள் அப்பா கிட்ட போய் உங்கள் அப்பா கிட்ட உட்கார்ந்தா மட்டும்தான் உன் வாழ்க்கையில் மறுபடியும் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த கெட்ட குமாரன் பன்றிக்கு போடுகிற தவிடு கூட கிடைக்காம உட்கார்ந்து மரணத்தின் விளிம்பில் இருக்கும் பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது என் தகப்பனிடத்திற்கு போவேன். அல்லேலூயா. சில பேர் மாமா கிட்ட போகலாமா, சித்தப்பா கிட்ட போகலாமா, தாத்தா கிட்ட போகலாமா, ஒன்று விட்டு பெரியப்பா கிட்ட போகலாமா? யாருக்கிட்ட போனாலும் உங்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட போனீங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாலை வேளை கர்த்தர் சொல்கிறாரு, என் பிரசன்னத்தில் உட்காரு, என் கூட கொஞ்சம் நேரம் பேசு, என் வேதத்தை படி, என் கூட உட்காரு, உனக்கு நான் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறேன், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நான் உனக்கு வச்சிருக்கிறேன், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நான் வச்சிருக்கிறேன் உனக்காக. ஆனால் நீ என்னுடைய பிரசன்னத்தில் உட்காராம நீ சுற்றிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உன் நாட்களும் காலங்களும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உன்னால் பார்க்க முடியாது. என் பிரசன்னத்தில் உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. என் பிரசன்னத்தில் உட்காரும் பொழுது உன்னுடைய ஆவி எளிமையாகும். உன் ஆவி எளிமை ஆயிருச்சு அப்படின்னாக்க நீ பாக்கியவானாக இருப்ப, பரலோக வாழ்க்கையை வாழக்கூடியவனாக இருப்பாய். அல்லேலூயா. எத்தனை பேர் உட்கார போகிறீங்க தேவனுடைய பிரசன்னத்தில்? நான் விரும்புகிறேன் நீங்கள் எல்லாம் உட்காரணும், கடவுளுடைய பிரசன்னத்தில் உட்காரணும். ஆண்டோடைய ஆலயத்திற்கு வந்து பாட்டு பாடி செய்தி கேட்டுட்டு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. அதனுடைய அந்த சாறு, அந்த கரும்பை வந்து அந்த மிஷினில் உள்ளே விடுறான், போடும் பொழுது 4 தடவை 5 தடவை 6 தடவை விடுறான். கடைசியில் அந்த கரும்பை எதுக்காக விடுறான்? கீழே ஜூஸ் வரணும். ஆனால் அந்த ஜூஸ் இருக்கிற சட்டியில் சின்ன ஓட்டை. இவனும் மாங்கன்னு விட்றான். 10 கரும்பு 15 கரும்புன்னு கஸ்டமர்ஸாக நிற்கிறாங்க. சரக்கு விட்டு பார்க்குறான். பார்த்தா வெறும் தூசி தான் இருக்குது. பார்த்தா அந்த சட்டியில் ஓட்டை, வந்த எல்லா ஜூஸும் கீழே போயிருச்சு. இன்னைக்கு அப்படிதான் கடவுளுடைய ஆலயத்துக்கு வருகிறோம், கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறோம், கடவுள் பேசுகிறான்றதை உணர்றோம். ஆனால் வீட்டுக்கு போகும் பொழுது நம்ம ஓட்டையான பாக்கெட்டில் போகிற பைசாவை போல, சட்டியில் ஓட்டை இருக்கும் பொழுது அது வெளியில் போகிறது போல மனதிலிருந்து அப்படியே போயிடுது பாருங்களேன். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து விட்டு போகும் பொழுதெல்லாம் ஒரு பெரிய மைண்ட் செட்டோடு போங்க. இப்போ வீட்டுக்கு போகும்போது சொல்கிறீங்க, ஒரு இடத்துல ஒரு பொருளை வச்சுட்டு வந்துட்டீங்க வீட்டில், இப்போ யோசிக்கிறீங்க அந்த பொருளை போன உடனே வீட்டில் அந்த இடத்துல எடுத்துடணும், இல்லை அப்படின்னாக்கா அந்த பொருள் மிஸ் ஆயிடும், உடஞ்சிடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருப்பீங்க? உட்காருவீங்க, பேசுவீங்க, ஆமீனுவீங்க, சோத்துருவீங்க, டீ குடிப்பீங்க. ஆனால் உங்கள் மைண்டில் எங்கே இருக்கும்? அந்த பொருளை போய் உடனே எடுக்கணும், அந்த மைண்ட் செட் இருக்குல்ல. அப்படி தான் கடவுளுடைய ஆலயத்தில் உட்காந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டு முடிக்கும் பொழுது உங்கள் மைண்டில் இருக்கணும், சார் இன்னைக்கு ஊழியக்கார் பேசினாரு, இன்னைக்கு கடவுள் என்னோட பேசியிருக்கிறாரு, அவருடைய பிரசனத்தில் உட்கார முடி சொல்லியிருக்காருல்ல, நான் போனோன்னு அவருடைய பிரசனத்தில் உட்கார போகிறேன், நான் போனோன்னு தேவனுடைய சமூகத்தில் உட்கார போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டு முதல் நாள் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா.
உட்காந்துட்டீங்கனாக்கா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். காரணம், நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிரசன்னத்தில் தான் என்ன இருக்குது? உங்களுடைய தெய்வீக ஆரோக்கியம் இருக்கிறது. அங்கே உட்காருங்க. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடக்காத காரியங்களை தேவன் இது முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்வார். கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா.